வாங்க எப்படி இருக்கீங்க? வந்துடும் வணக்கம். இல்ல உட்காருங்க. நிக்கிறேன். அது நல்லா களைச்சு போய் வந்திருக்கீங்க. இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல வேண்டாம்லாம் சொல்லக்கூடாது. அதான் சீனே. இதோ வந்துடுறேன். டேய் மச்சான், காபி எல்லாம் போட்டு வச்சிட்டீல? காஃபில மாத்திரையும் கலந்து வச்சிட்டோம்ல. அக்கா கொண்டு கொடுத்துச்சு. அவ அப்பிட்டு. இந்தாங்க மது காஃபி. இருங்க இது சாப்பிடுங்க. ஸ்பெஷல் காஃபி. இவன் எதுக்கு இங்க வந்தா? அது வாடகை கொடுக்க வந்தாரு. ஏய் இந்தா காஃபி சாப்பிட்டு போயிடு. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். இந்த பரவாயில்ல, நீ பிஸியா இருப்ப. இன்னொரு காஃபி போடலாம் உனக்கு டைம் இருக்காது. இந்தா என் காஃபில ஷேர் தரேன். சரி சரி, உடனே பேசாத. இந்தா ஏண்டா ரஹீமே, நீ ஒரு கிளாஸ்ல தானே மயக்க மருந்த கலந்த. ஆனா இங்க 3 பேர் மயங்கி கிடக்குறாங்களே, என்னடா பண்ணின? எல்லா படத்துலயும் ஒரு கிளாஸ்ல தான் மயக்க மருந்து கலக்குவாங்க. புரியுதா? அப்படி மிஸ் ஆயிடக்கூடாதுக்காக தான் நான் 2 கிளாஸ்லயும் மயக்க மருந்து கலக்குறேன். பயங்கர போல ஆல்ரெடி. யாரு? டேய் மச்சான், மைதிலி சீன்லே இல்ல. அவளா வந்து மாட்டிக்கிட்டா. புரியுதா? மதுவையும் சினேகாவும் தூக்கி இந்த ரூம்ல போட்டு, மைதிலியை மட்டும் நம்ம அழகா தூக்கி அந்த ரூம்ல போட்டுரும். ஹலோ ரஹீம், தீபக், என்னாச்சு? எல்லாம் ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்குடா. சரி சரி, பிளான சொதப்பிடாதீங்க. தெளிவா பாத்துங்க. முடிச்சு எனக்கு போன் பண்ணுங்க. ஓகே தீபக், நீ மட்டும் இந்த பக்கம் வந்துடாத. ஓகே 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 பை. மது மாட்னடி. அவங்க 2 பேரும் அந்த ரூம்ல செட் பண்ணிட்டோம். இப்ப நம்ம 2 பேரும் மதிய ரூமுக்கு போறோம். தீபக் வர மாட்டான். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க மனசுல? அவளுக்கு எந்திரிக்கிறதுக்குள்ள ஏந்து போயிடுங்க. இல்ல சென்னையில இருக்க மாட்டீங்க. கூட சேர விட மாட்டேங்கிறா. நம்மளும் எவ்வளவோ சீன்களை புடிச்சு புடிச்சு சொல்லிதான் பாக்குறோம். என்ன இருக்க இடமும் கஞ்சி தாண்டா கிடைக்குது. ஆனா மைதிலியை மட்டும் நம்மளால அடைய முடியலடா. அதுக்காக தீபக்கை இப்ப பார்த்து நல்ல சீனா புடிச்சு சினேகா கிட்ட சொல்லி கரெக்ட் பண்ணி மது சினேகாவும் சேர்த்து வச்சுட்டு மைதிலியை எப்படியா தூக்கிட்டு வந்துடும். அங்க பாரு, நம்ம தீபக் மாதிரி தெரியல. ஆமா, இங்க என்னடா வாங்கடா. டேய் ராபர்ட், எங்க இதுக்கு முன்னாடி என்ன 2 பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏமாத்திட்டாங்க. நீங்களாவது நிச்சயமா என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இது கல்யாணமா? உனக்கு யார் இந்த மாதிரி கெட்ட வார்த்தை எல்லாம் சொல்லி கொடுத்தது? சும்மா நக்கல் பண்ணாதீங்க. என்ன நடக்குதுங்க? தீபக் மாட்டிட்டான் போறடா. இவ கூட மங்காத்தாடிட்டு இருக்கு. மைதிலி எப்படி இருந்தாலும் நம்ம கிடைக்க மாட்டான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா மது மைதிலி ஒரே போர்ஷன்ல குடியிருக்காங்க. கண்டிப்பா அவன் தான் உஷார் பண்ண போறான். நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே. இப்போ பிரியாணி கிடைக்காட்டி நம்ம புளி சாதத்துல முட்டையை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது இல்லையா? தந்தூரி சிக்கன் கிடைக்காட்டி சரக்குக்கு சைடிஷா ஊற நக்கிக்கிறது இல்லையா? நாம விரும்புற பொண்ணை விட நம்மள விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். உனக்கு ஏதாவது புரியுதாடா? கட்டிங்கி ஊர்க்கா வரைக்கும் ஓகே. அதுக்கு மேல ஒரே குழப்பமா இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கதால தான் இவ கூட சுத்திட்டு இருக்கேன். ஆமா, அவன் பேர் என்ன? ஒரு வாரமா கேட்கணும் மறந்தே போயிட்டேன். மாலதி. மாலதி. மைதிலி இல்லாட்டி மாலதி, மாலதி இல்லாட்டி கோமதி. எப்படி மச்சான், தீபக்கு அவன் ரூட்டை மாத்திக்கிட்டான்டா. நாம ரூட்டை மாத்திக்கிட்டு பத்தல தொத்தல பாக்கலாம். வாடா மச்சான், இனிமே வாழ்ந்தாலும் மைதிலி தான், செத்தாலும் மைதிலி தான். வாங்கடா, ஓரமா போய் சாவுடா. இங்க செத்து எங்களை போலீஸ் கேஸ்ல மாட்டி நாமளே டீல்